தொழிலாளர்கள் பெங்களூரு, சென்னை, திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு வெகுவாக வேலைக்கு வருகிறார்கள். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் விளைச்சல் இல்லாத நிலங்களும் அதிகமாக இருக்கின்றன. தருமபுரி, கிருஷ்ணகிரியை தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களாக அறிவித்து புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு அரசு முன்வர வேண்டும். கரூர், திண்டுக்கல் மாவட்டங்கள் முருங்கைக்காய் அதிகமாக சாகுபடி செய்கின்ற மாவட்டங்கள். முருங்கை விவசாயிகளை பாதுகாக்க கரூர் மாவட்டம் அரவங்குறிச்சியில் முருங்கைக்காயிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிக்க தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். காவேரியின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டி மழைக்காலங்களில் வீணாக கடலே கலக்கின்ற தண்ணீரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். மேட்டூர் உபரி நீரை சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் உள்ள 100 ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறது. அதை விரிவாக்கம் செய்து சேலம் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் நாமக்கல் மாவட்டத்தின் வறண்ட சில பகுதிகளிலும் இருக்கின்ற ஏரிகளை நிரப்ப திட்டம் வகுக்கப்பட வேண்டும். கரூர், நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு, வேலூர், வெள்ளக்கோவில், காங்கேயம், அரவங்குறிச்சி, பல்லடம், திருப்பூர், பள்ளிப்பாளையம், சங்ககிரி, சேந்தமங்கலம் போன்ற பகுதிகள் தொழிற்சாலைகளும் வியாபாரங்களும் நிறைந்த பகுதி. இந்த பகுதிகளில் இருந்து இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு, உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் வியாபாரத்திற்காக விமானத்தில் பயணிக்கின்ற பயணிகள் அதிகம் இருக்கிறார்கள். தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் பயண வசதிகளை கருத்தில் கொண்டும் கரூருக்கும் நாமக்கலுக்கும் இடையே ஒரு புதிய திருப்பூர், கரூர் போன்ற மாவட்டங்கள் தொழிற்சாலை கழிவுகள் நிலங்களில் பாய்ந்து நிலத்தடி நீரை மாசுபடுத்துகின்ற மாவட்டங்களாக இருக்கின்றன. இதனால் விவசாயம் செய்ய முடியாத நிலையும் நிலத்தடி நீரை குடித்தண்ணீருக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலையும் நிலவுகிறது. இந்த 3 மாவட்டங்களிலும் அரசே பொது சுத்திகரிப்பு நிலையங்களை நிறுவி மக்களையும் கால்நடைகளையும் பல்வேறு நோய்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. சில அரசியல் காரணங்களால் மதுரையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட பெருந்துறையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான தேவை இன்னும் இருக்கிறது. பெருந்துறையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க அரசு முன்வர வேண்டும். லாரி மற்றும் ரிக் தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்களை பாதுகாக்க தொழிலாளர் நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும். கொங்கு நாட்டை சார்ந்த போர்வெல் நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் மக்களுக்கு தேவையான குடிநீருக்கான ஆழ்துளை கிணறுகளை உருவாக்கி வந்தார்கள். தற்போது பெரும்பாலான ரிக் நிறுவனங்கள் ஆப்பிரிக்க நாடுகளிலேயே தொழில் செய்கிறார்கள். அதன் மூலம் அந்நிய செலாவணியை ஈட்டி இந்தியாவிற்கு கொண்டு வருகிறார்கள். எப்படி ஏற்றுமதியில் அந்நிய செலாவணி ஈடுபட்டு இருக்கிறதோ அதே போல ரிக் தொழிலும் இது நடக்கிறது. இந்திய நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டி தருகின்ற ரிக் தொழிலுக்கும் ஏற்றுமதி தொழிலுக்கு கொடுப்பது போன்ற சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும். கொங்கு நாடு முழுவதும் இருக்கின்ற ஜவுளி சார்ந்த தொழிற்சாலைகள் நாடு முழுவதும் இருக்கின்ற பல கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து வாழ்வாதாரத்தை கொடுப்பதாக இருந்தது. ஆனால் தற்போது நிரந்தரம் இல்லாத பஞ்சு விலை ஏற்றத்தாலும் பக்கத்து நாடுகளினுடைய போட்டியாலும் வேறு மாநிலங்களுக்கோ வேறு நாட்டிற்கோ தொழிலை இடமாற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஜவுளி தொழிலை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு ஒரு நிபுணர் குழுவை அமைத்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றி அவினாசி, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, திருப்பூர், பல்லடம் ஆகிய நகரங்களை இணைக்க திட்டமிடப்பட வேண்டும். பயிர் காப்பீடு மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு திருத்தங்கள் செய்ய வேண்டும். கொங்கு வேளாள கவுண்டர்களில் 10% பேர் மட்டுமின்றி முன்னேறியுள்ளனர். இன்னும் 90% பேர் பின்தங்கியுள்ளனர். ஆகவே கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு 10% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த குடும்ப விழாவிற்கு நாமக்கல் தெற்கு மாவட்டத்திலிருந்து எங்களை தாய் உள்ளத்தோடு பாதுகாப்பாகவும் கண்ணியத்தோடும் இந்த மாநாடுனுடைய தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை இரவு பகல் பாராது உழைத்து கொண்டிருக்கும் எங்களுடைய நாமக்கல் மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் PS மாதேஸ்வரன் அண்ணா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மாவட்ட பொறுப்பு செயலாளர்